Hello students, இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா IVGO 2025 ஓட செகண்ட் ரவுண்டுக்கான ஸ்ட்ராட்டஜி தான் பார்க்க போறோம். இது வந்து டெக்கிக்கான ஒரு ரோல். இது வந்து யார் யார் டெக்னாலஜி ரொம்ப விரும்பி படிக்கிறாங்களோ அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச வேலையா இருக்கும். அதே மாதிரி ப்ராக்டிக்கல் நாலேஜ் ரொம்ப தேவைப்படும். இந்த ஸ்கில் டெஸ்ட்ல என்ன கேட்பாங்க, அதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணு சொல்லி தான் இந்த வீடியோ பார்க்க போறோம். நான் நிறைய பாயிண்ட்ஸோட உங்களுக்கு கொண்டு வந்திருக்கேன். இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே, ஃபர்ஸ்ட் திங், மோஸ்ட் கேசஸ் நிறைய கேஸ்ல நம்ம பார்த்தோம்னா ஸ்கில் அசஸ்மெண்ட், இன்டர்வியூ ஸ்டைல், ப்ராக்டிக்கல் எவாலுவேஷன் தான் நம்ம பார்ப்போம். பட் ஆஃபீஸர் என்ன செக் பண்ணுவாங்கன்னா, வெதர் யூ அப்ளை சப்ஜெக்ட் நாலேஜ் அப்ளை பண்ணியிருக்கோமா, நம்ம வந்து 100% எப்படி திங்க் பண்ணுவோம், நம்மளுடைய கம்யூனிகேஷன் கிளியரா இருக்கா, நம்ம ஜாபுக்கு ஃபிட் ஆகுமா, புக்கிஷா இல்லாமல் நம்ம ஜாபுக்கு ஃபிட் ஆகுமான்னு சொல்லிட்டு தான் ஆஃபீஸர்ஸ் நம்மள செக் பண்ணுவாங்க. ஸோ அப்போ அந்த ப்ராக்டிக்கல் எவாலுவேஷன் வந்து ரொம்ப முக்கியமாக இருக்கும் இந்த ஜியோ ஸ்கில் டெஸ்ட்ல. நிறைய பேருக்கு இது ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஏன்னா கிளியர் ஸ்ட்ராட்டஜி இல்லாட்டி நம்மளால கிராக் பண்றது கஷ்டம். என்ன கொஸ்டின் கேட்பாங்க, எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும்னு சொல்லிட்டு தெளிவான ஐடியாவை தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன், வாட் தே ரியலி டெஸ்ட். அவங்க முக்கியமா என்னத்தை டெஸ்ட் பண்ண போறாங்க? 4 விஷயம் நான் கொண்டு வந்திருக்கேன். ஃபர்ஸ்ட், ப்ராக்டிக்கல் டெக்னிக்கல் ஸ்கில்ஸ், மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். நம்ம காலேஜ்ல என்ன கேட்டாலும் நம்ம கதையா எழுதலாம், பட் இங்க வைவா கொஸ்டின்ஸ் மாதிரி தான் எல்லாமே இருக்கும். கண்டிப்பா நீங்க ஐடி, சிஎஸ்சி ஆர் எலக்ட்ரானிக் இந்த மாதிரி ஸ்ட்ரீம்ஸ்ல இருந்து இருக்கலாம். சில பேர் வந்து பிசிஏ, அதுக்கப்புறம் பிஎஸ்சி மேக்ஸ், பிசிக்ஸ் இவங்கெல்லாம் கூட இருக்கலாம். ஓகே, நீங்க என்ன இருந்தாலும் உங்களுடைய பேக்ரவுண்ட்ல இருந்தா கொஸ்டின் வரும். ஃபார் எக்ஸாம்பிள், பேசிக்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர் சிஸ்டம், நீங்க ஒரு சிஎஸ் ஸ்டூடெண்டா இருந்தா கேட்பாங்க. ஃபண்டமெண்டல் ஆஃப் நெட்வொர்க்கிங், அப்ளிகேஷன் லேயர்னா என்ன, இந்த மாதிரி லேயர்ஸ்ல இருந்து கொஸ்டின் வரலாம். பேசிக்ஸ் ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ், எலக்ட்ரானிக்னா என்ன, எலக்ட்ரிக்கல்னா என்ன, இந்த மாதிரி டிஃபரன்ஷியேஷன் கேட்கலாம். ப்ராக்டிக்கல் கொஸ்டின் தான் கேட்பாங்க. ரொம்ப டெப்த்தாலாம் கேட்க மாட்டாங்க. அந்த தியரி என்ன, இந்த தியரிலாம் கேட்க மாட்டாங்க. பேசிக்கா ஃபார் எக்ஸாம்பிள் ஓம்ஸ் லா, நம்மளும் சின்ன வயசுல படிச்சது, இந்த மாதிரி லாஸ் கேட்கலாம். ஒரு எலக்ட்ரிக்கல் ஸ்டூடெண்டா இருந்தா, எலக்ட்ரானிக்ஸா இருந்தா அது ரிலேட்டடா இருக்கிற முக்கியமான சின்ன லா கேட்கலாம். சர்க்யூட் தியரிஸ் கேட்கலாம். கிர்ச்சாஃப் லானா என்ன, அந்த மாதிரிலாம் நம்ம படிச்சிருக்கோம்ல, அதெல்லாம் கேட்பாங்க. வாட் இஸ் லேண்ட், வாட் இஸ் வேன், இந்த மாதிரி ஒரு டெக்னிக்கலா கேட்பாங்க. லோக்கல் ஏரியா நெட்வொர்க்னா என்ன, வைட் ஏரியா நெட்வொர்க்னா என்ன, இந்த மாதிரி டிசிபி, யூடிபி, இந்த சர்வர் போர்ட்டல்ல இருக்கிற சின்ன சின்ன ஃபுல் ஃபார்ம்ஸ் இதெல்லாம் நீங்க பார்த்துக்கோங்க. சென்சார்னா என்ன, காம்போனன்ட்னா என்ன, எலமெண்ட்னா என்ன, இந்த மாதிரி டிஃபரன்ஷியேட் பண்ணி கொஸ்டின்ஸ் கேட்க வாய்ப்பு அதிகம். அதே மாதிரி டேட்டா என்கிரிப்ஷன், நீங்க ஒரு சிஎஸ் ஸ்டூடெண்டா இருந்தா கண்டிப்பா சைபர் செக்யூரிட்டில நம்ம எப்படி டேட்டாவை என்கிரிப்ட் பண்றோம்னு சொல்லிட்டு நம்ம படிச்சிருப்போம். இப்போ வாட்ஸ்அப் கூடயுமே எண்ட் டு எண்ட் என்கிரிப்ஷன், இந்த மாதிரி எப்படி இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சில வேலை செய்து உங்களுடைய நாலேஜ் எப்படி நீங்க அங்க யூஸ் பண்ணுவீங்கன்னு தான் அவங்க கேட்பாங்க. அதே மாதிரி பேசிக் எம்எஸ் வேர்ட், எக்ஸல் யூஸ் பண்ண தெரிஞ்சிருக்கணும். டைப்பிங்க்கு இல்ல, கான்செப்சுவலா நம்ம கத்திருக்கோமா செக் பண்றதுக்கு. இங்க வந்து உங்களுக்கு நோ கோடிங் தான், கோடிங்லாம் கேட்க மாட்டாங்க, அட்வான்ஸ் சர்க்கியூட்லாம் கொடுக்க மாட்டாங்க. ஜஸ்ட் பேசிக் அவேர்னஸ், உங்களுடைய டிபார்ட்மெண்ட் பத்தி உங்களுக்கு அவேர்னஸ் இருக்கான்னு தான் செக் பண்ணுவாங்க. அதனால நீங்க ரொம்ப பயப்படாதீங்க. ஓகேவா? செகண்ட் திங், லாங்குவேஜ் அண்ட் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ். இந்த இடத்துல லாங்குவேஜ் அண்ட் கம்யூனிகேஷன்ன்றது அந்த நெட்வொர்க்கிங் கம்யூனிகேஷன் கிடையாது. இது வந்து நம்ம பேசுற கம்யூனிகேஷன். லாங்குவேஜ் நம்ம வந்து இந்த இடத்துல மேக்ஸிமம் இங்கிலீஷ்ல தான் அவங்க கிட்ட பேசணும். திங்ஸ் எல்லாம் நம்ம இங்கிலீஷ்ல தான் கிளியர் பண்ணணும். ஏன்னா நம்ம ஜியோ ஆஃபீஸரா இருக்கும்போது நம்ம பேசுற பீப்புள் எல்லாருக்குமே தமிழ் தெரியுமான்னு தெரியாது, எல்லாருக்குமே ஹிந்தி தெரியுமான்னு தெரியாது. ஸோ இங்கிலீஷ் தான் காமன் லாங்குவேஜ். இது இல்லாம இது ஓவரால் ஆல் இண்டியா லெவல் எடுக்கிறனால இங்கிலீஷ்ல வச்சு தான் கேட்பாங்க. அதே மாதிரி சிம்பிள் ரிப்போர்ட்ஸை நீங்க ப்ரிப்பேர் பண்ணணும். அதே மாதிரி அண்டர்ஸ்டாண்ட் த இன்ஸ்ட்ரக்ஷன் குயிக்லி. ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்றாங்கன்னா நம்ம உடனே அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். அதை கண்டுபிடிச்சு அதுக்கப்புறம் நம்ம ரிசல்ட்டை கொடுத்துடணும். சின்னதா ஒரு ரிப்போர்ட் மாதிரி ரெடி பண்ண கத்துக்கோங்க. அதுக்கப்புறம் அவங்க என்ன கேட்கலாம்னா, சுச்சுவேஷன் இன் ரைட்டிங். ஏதாச்சும் ஒரு சுச்சுவேஷன்ஸ் கொடுத்து அந்த சுச்சுவேஷனை பத்தி எழுத சொல்லுவாங்க. இப்போ உதாரணத்துக்கு நான் எக்ஸாம்பிள் கொஸ்டின் வச்சிருக்கேன், நான் பின்னாடி வரும்போது உங்களுக்கு காட்டுறேன். அதுக்கப்புறம் கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷனை சம்மரைஸ் பண்ணணும். இப்போ ஒரு 4 பேராகிராஃப்ல இருக்குன்னா அதை வந்து எவ்வளோ ஷார்ட் ஹேண்டா பண்ணணும் நம்ம பார்க்கணும். ஷார்ட் நோட்டா நம்ம மாற்றணும். ஸோ சம்மரைஸ் அந்த மாதிரி பண்ணணும். அதுக்கப்புறம் சில டைம் நம்மளுக்கு டிரான்ஸ்லேட் பண்ணுறதுக்கு இருக்கும். நம்ம லாங்குவேஜ் ஸ்ட்ரீம் வச்சு உள்ளே வந்தோம்னா அதை வச்சு டிரான்ஸ்லேட் பண்ண கேட்பாங்க. பட் இது நாட் கம்பல்சரி. ஸோ இது நாட் கம்பல்சரி. டு எக்ஸ்பிளைன் த டெக்னிக்கல் கான்செப்ட் இன் சிம்பிள் வேர்ட்ஸ். சின்னதாக சிம்பிளான வேர்டில் நம்ம டெக்னிக்கல் கான்செப்ட் சொல்லணும். எப்படி வந்து இந்த சர்க்யூட் ஒர்க் ஆகுது, எப்படி வந்து அனலாக் சிஸ்டம் இருக்கு, எப்படி A to D நடக்குது, எப்படி D to A நடக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம வந்து சிம்பிளான லாங்குவேஜ்ல நம்ம சொன்னா போதும். நம்ம வந்து பெரிய விஷயத்த
பெரிய வார்த்தையில சொன்னோம்னா புரியாது. பெரிய விஷயத்த சின்ன வார்த்தையில சொன்னோம்னா ஈஸியா எல்லாத்துக்கும் புரியும். இந்த இடத்துல கிளாரிட்டி தான் நமக்கு தேவை, வெக்காபுலரி தேவையில்ல. கான்ஃபிடன்ஸ் தேவை, ஃப்ளூயன்சி தேவையில்ல. ஃப்ளூயன்சி மீன்ஸ் நீங்க உங்களுடைய பிளட்டல் இங்கிலீஷ்லேயே கூட நீங்க பேசலாம். பட் அதை காட்டிலும் உங்களுடைய கான்ஃபிடன்ஸ் எப்படி இருக்கு, உங்களுடைய கிளாரிட்டி எப்படி இருக்குதான் பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் தேர்ட் திங், ரியல் ப்ராப்ளம் சால்விங் அண்ட் ரீசனிங். இது ப்ராக்டிக்கலா ஒரு ப்ராப்ளம் கொடுத்தா நீங்க எப்படி சால்வ் பண்ண போறீங்கன்னு. பசில் மாதிரி கிடையாது, நம்ம எழுதுற அனலாஜி, நம்ம எழுதுற டைரக்ஷன் சம் அந்த மாதிரிலாம் கிடையாது. இது ப்ராக்டிக்கலா நீங்க எப்படி இது பண்ண போறீங்க. எப்படி கேட்பாங்க கொஸ்டின், இஃப் கம்யூனிகேஷன் சிஸ்டம் ஃபெயில்ஸ், கம்யூனிகேஷன் சிஸ்டம் ஃபெயில் ஆச்சுன்னா நீ எப்படி அந்த டெஸ்ட் எடுப்ப, நீ எப்படி அடுத்த ஸ்டெப்ஸ் கொண்டு போவ அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. How will you verify whether given information fake or genuine? ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். இது வந்து உண்மையா பொய்யா நம்ம எப்படி கண்டுபிடிப்போம் கேட்பாங்க. அதே மாதிரி இன்போஸ்ட்ல கான்ஃப்ளிக்ட் நடந்துச்சுன்னா அதை எப்படி நம்ம ப்ரொசீட் பண்ணுவோம், இந்த மாதிரி லாஜிக்கலா கேட்பாங்க. ஒரு இன்டர்வியூ மாதிரி தான் இருக்கும் சொல்ல போனா. பட் டெக்னிக்கலா நம்ம யோசிச்சு தான் அதுக்கு ஆன்சர் பண்ணும். பட் அவங்க என்ன லுக் பண்ணுவாங்கன்னா, லாஜிக்கா திங்க் பண்றோமா, காமா இருக்குமா, ஸ்டெப் பை ஸ்டெப் நம்ம ரீசனிங்க்கு கரெக்டா நம்ம சூட்டபிளான ஆளான்னு செக் பண்ணுவாங்க. ஓகே, அடுத்து இன்டர்பர்சனல் அண்ட் பிஹேவியரல் ஸ்கில்ஸ். ஒரு பிஹேவியர் அண்ட் இன்டர்பர்சனல் ஸ்கில்ஸ் எப்பொழுதுமே அது டெஸ்ட் மாதிரியே நடக்காது. அதை வந்து நம்மள கீனா வாட்ச் பண்ணுவாங்க. சைலண்ட்லி ஜட்ஜ் த்ரூ அவுட். ஃபுல்லுமே நினைச்சு பார்ப்பாங்க, நீங்க என்ன பண்றீங்க, எந்த இடத்துல எப்படி காமா இருக்கீங்க, எப்படி பொலைட்டா பேசுறீங்க. உங்களுக்கு எப்படி கேட்பாங்கன்னா, ஒரு சர்க்கியூட் நீங்க பில்ட் பண்ணிருப்பீங்க, இந்த சர்க்கியூட்ல இது வராதே அதுதான் வரும்னு சொல்லிட்டு உங்ககிட்ட ஆர்கியூ பண்ணுவாங்க. அப்போ நீங்க எப்படி அப்ரோச் பண்றீங்க, காமா இருக்கீங்களா இல்ல ஆர்கியூ பண்றீங்களா, அந்த மாதிரிலாம் செக் பண்ணுவாங்க. They observe how you speak, how you listen, how you handle pressure, whether you argue or stay composed. நீங்க ஆர்கியூ பண்றீங்களா இல்ல கம்போஸ்டா இருக்கீங்களா, ஸ்டே கம்போஸ்டா இருக்கலாம் செக் பண்ணுவாங்க. Situational questions like what will do if senior is wrong. இப்போ நம்மளுக்கு மேல இருக்கிற கண்டிப்பா ஜியோக்கு மேல ஏசியோ ஏசியோ 2 அந்த மாதிரிலாம் இருப்பாங்க. ஸோ அவங்க தப்பு பண்ணா நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்பாங்க. இல்லை அவங்க ஏதாச்சும் பிரைவரியில் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு என்ன பண்ணுவீங்க, அந்த மாதிரிலாம் கேட்பாங்க. பட் அந்த இடத்துல நம்ம ஹார்ட்டை காட்டிலும் நேஷனுக்காக நம்ம என்னத்த சொல்கிறோம், என்ன ஆன்சர் பண்ணுறோன்னு சொல்லிட்டு தான் எதிர்பார்ப்பாங்க. How will handle confidential information. ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷனை அதை எப்படி நீங்கள் செக்யூராக வச்சுப்பீங்க, யாருக்கும் காட்டாமல் எப்படி அதை ஹேண்டில் பண்ணுங்கன்னு கேட்பாங்க. அதுக்கப்புறம் இந்த 4 விஷயம் ரொம்ப முக்கியம். இந்த 5வது விஷயம் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லா டெக்னிக்கல் கான்செப்டும் நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும். இசியாக இருக்கட்டும், ஐடி, சிஎஸ்சி, எந்த ஒரு ஸ்ட்ரீமாக இருந்தாலுமே யூ ஹேவ் டு ப்ரிப்பேர் யோர் டெக்னிக்கல் ஸ்ட்ரீம் கான்செப்ட். ஓகே, ஏன்னா இதுதான் முக்கியமான விஷயம். டெக்னாலஜி அண்ட் செக்யூரிட்டி, எப்படி இப்போ சைபர் செக்யூரிட்டிஸ் இருக்கு, அதே மாதிரி சைபர் செக்யூரிட்டிலேயே இன்னும் நிறைய கொண்டு வந்திருக்காங்க. எத்திக்கல் ஹேக்கிங் இருக்கு, இந்த மாதிரி நிறைய சொல்ற எத்திக்கல் ஏன்னு இருக்கு. என்னென்னமோ இப்போ புது டெக்னாலஜி நிறைய வந்திருக்கு செக்யூரிட்டியில. இதை பத்திலாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. உங்களுடைய டெக்னாலஜி ஸ்கில்ஸ் வந்து எப்படி அங்கே யூஸ் பண்ணுவீங்கன்னு கேட்பாங்க. அதுதான் ஒரு முக்கியமான விஷயம். ப்ராக்டிஸ் இஸ் எக்ஸ்பிளைனிங் ஆன்சர்ஸ் அவுட் லவுட். நீங்கள் சொல்லும்போது ஆன்சர் கொஞ்சம் சத்தமாக உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லுங்க. அப்போதான் அவங்களுக்கு கரெக்டாக நீங்கள் சொல்றீங்களா கான்ஃபிடண்டா இருக்கீங்கன்னு செக் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணக்கூடாது, என்ன பண்றதுன்னு நான் 5 ஸ்லைட்ல சொல்லிட்டேன். என்ன பண்ணக்கூடாதுன்னா, ஓவரா படிக்காதீங்க. அட்வான்ஸ்ட் இன்ஜினியரிங், ஒரு எம்இ பேப்பரோ எம்டெக்ல கேட்குற கொஸ்டின்லாம் உட்காந்து படிச்சுட்டு இருக்க வேணாம். ஜஸ்ட் பேசிக் இன்ஜினியரிங் நம்ம காலேஜில் படித்த ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயர் பேப்பரே அதிகம் தான். டோன்ட் மெமரைஸ் டெஃபனேஷன் பிளைண்ட்லி. கண்மூடித்தனமா நம்ம ஒரு போயம் மாதிரி படிக்கிற மாதிரி நம்ம போய் ஒப்பிக்க கூடாது. டெஃபனேஷன் ஏதாச்சும் இருந்தா, இப்போ டிஃபைன் ஓம்ஸ் லானா வோல்ட் இஸ் ஈக்குவல் டு ஐஆர் நம்ம சொல்லுவோம். இது எப்படி நம்ம எக்ஸ்பிளைன் பண்றோம் தான் அவங்க பார்ப்பாங்க. பட் எல்லாத்துக்கும் நான் ஓம்ஸ்லாம் ஏன் கொண்டு வரோம்னா, இது எல்லாத்துக்கும் தெரிஞ்சலாம், ரொம்ப ஈஸியான லா. இது எப்படி மனப்பாடம் இல்லாம அந்த ஃபார்முலா பேஸ்ல நீங்க எப்படி சொல்றீங்க செக் பண்ணுவாங்க. டோன்ட் ஆக்ட் ஓவர் ஸ்மார்ட். நம்ம எல்லாம் தெரிஞ்ச மாதிரி காட்டினாலும் நம்மளுக்கு ஆப்பு தான். நம்ம வந்து டிஃபென்சிவா இருந்தாலும் நம்மளுக்கு அவங்க ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. பி நார்மல், பி காம், பி நார்மல். எவ்வளோ உங்களை காமா வச்சுக்க முடியுமோ அவ்வளோ கூலா ஹேண்டில் பண்ணுங்க. அதுக்கப்புறம் கோல்டன் ஃபார்முலா. இந்த ஃபார்முலா எந்த ஜாபுக்கானாலும் நம்ம அப்ளை பண்ணலாம். பேசிக்கான டெக்னிக்கல் நாலேஜ், காம் திங்கிங், கிளியர் கம்யூனிகேஷன்,
ஒருத்தங்களுக்கு ஐடியா இருக்கு, அந்த ஐடியாவை எக்ஸிக்யூட் பண்றதுக்கு காம் சிச்சுவேஷனும் இருக்கு, அதுக்கப்புறம் அதை கம்யூனிகேட் பண்ற நாலேஜும் இருந்துச்சுன்னா definitely they will win. சிம்பிள் ஸ்ட்ராட்டஜி. இதுதான் நீங்க பண்ண வேண்டியது. இந்த பிடிஎஃப் உங்களுக்கு வேணும்னா நம்ம டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. நீங்க ஐபிஎஸ்ஏ கிளியர் பண்ணியிருந்தீங்கனாலும் இல்லை ஐபிஏசிஓ கிளியர் பண்ணியிருந்தாலும் உங்களுக்கு டெய்லி ப்ராக்டிஸ் பேப்பர் குரூப்ல வருது. நீங்க நம்ம டெலிகிராம்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.